இன்றைக்கி மணத்த தக்காளி கீரை பொரியல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போதுமே கீரை பொரியலுக்கு கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. கொஞ்சம் துவரம் பருப்பு கழுவிட்டு போட்டுக்கலாம். மணத்த தக்காளி கீரைக்கு மட்டும் துவரம் பருப்பு போடுறோம்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தான் இந்த துவரம் பருப்பு போடுறது. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். துவரம் பருப்பு வேகிற முடியும். இந்த தண்ணி கொதித்த உடனே கீரையை அள்ளி வச்சிடலாம். கீரை வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இதை சூப்பு வச்சு குடிக்கலாம். பருப்பு டால் போல் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீரை ரெடி ஆயிடுச்சு.